நாங்கள் இருக்க ஏரியாவில் ஊர் திருவிழா 2 நாள் நடந்தது. நேற்று தேர் திருவிழா வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு. நேற்று சித்ரா பௌர்ணமி கூட ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேரை இழுத்துட்டு வரும்போது பழம் வந்து கையில் வச்சுப்பாங்க. வாழைப்பழத்தை எடுத்து எடுத்து இந்த தேர் மேலே வந்து இட்டுருவாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் யாராவது பெங்களூர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எப்படி ராட்டாணி தூரி எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிறைய ஷாப்பிங் ஃபுல்லாகவே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக ஷாப்பிங் தான். வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அதேமாதிரி குழந்தைங்களுக்குலாம் சொல்லவா வேணும், எல்லாமே கிட்ஸுக்கு தேவையான எல்லா டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரேட் கூட அஃபோர்டபுளாக தான் இருந்தது. வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா 100 ரூபாய் இல்லாமல் போகவே முடியாது. கண்டிப்பாக காசு வேணும். காசு இருந்தால் மட்டும்தான் வெளியில் வர முடியும். குழந்தைங்க ஏதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுக்கணும். கிட்ஸுக்கு தேவையான இந்த ஸ்விம்மிங் பூலு, இந்த காரில் சுற்றுறது, ட்ரெயின் எல்லாமே இருந்தது. நான் வந்து இதில் உட்கார வச்சு இதில் வந்து குழந்தைங்களை விளையாட வச்சேன். சித்ரா பௌர்ணமி மே 1, அதனால எல்லாருக்குமே லீவுங்கனால கோயிலில் ரொம்பவே கூட்டமாக இருந்தது.